வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள், நம்ம தினசரி முக்கிய செய்திகளை, முக்கிய நிகழ்வுகளை, பல ஊடகங்கள் மறைக்கிற விஷயங்களை எல்லாரையுமே நம்ம வந்து பேசுவோம். எல்லா விஷயங்களையும் பேசுவோம். அதில் குறிப்பாக சொல்லப்போனால், நேற்று பிரதமர் அவர்களுடைய தமிழகத்து பயணம், மதுரையில் பிரச்சாரம், திருப்பரங்குன்றம் கோவிலோட விசிட், அதே மாதிரி இன்றைக்கு காலையில் முதல்வர் அவர்கள் பங்கேற்ற ஒரு கூட்டம், எடப்பாடியார் அவர்களோட டெல்லி பயணம், கிரீஸ் ஓடங்கர் சென்னையில் மகிழ்ச்சி, டெல்லியில் வந்து அதிருப்தி, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச இருக்கோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அந்த ஹைப் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, இந்த ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசு ஆலையில் வெடித்து கிட்டத்தட்ட 27 பேர் இறந்துருக்காங்க. அந்த நியூஸ் ஆறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவில்பட்டிலையும் வந்து இன்றைக்கி ஒரு வெடி விபத்து. இதை ஏன் கண்ட்ரோலே பண்ண முடியல? எந்த அரசாங்கத்திலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லுங்கள். அதிகாரிகளுடைய அலட்சியம். அந்த நாம்ஸு ஒரு ஆலைக்கு இருக்கிற அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணாது. வெடிமருந்துனா வெடிமருந்தை பயன்படுத்துகிற முறைகள் இருக்குல்ல, அதில் அப்புறம் கூலிக்கு ஆட்களை பிடிக்கிறதுல அவங்க அவங்க உயிரை பணம் வைக்கிற மாதிரி எந்த பாதுகாப்பு உபகரணம் எதுவுமே இல்லாமல் பண்ணுறது. அப்புறம் வந்து லைசன்ஸ் இல்லாமல் தயாரிக்கிறது. ரெண்டுமே இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் அந்த விபத்து அடிக்கடி நடக்குது காரணமாக அமையுது. அந்த நேரத்துக்கு ஏதாவது பேசிட்டு அப்படியே அவங்கிறாங்க. அந்த உயிரிழந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே கிரிமினல் வழக்கு போட்டு பதவி பறிக்கிற வேலைலாம் பண்ணால் அதிகாரிகள் பயப்படுவாங்க. என் வேலைக்கு வள வச்சிடாதுன்னு. இங்கே தான் எதுவுமே கிடையாது. கள்ளச்சாராயத்தில் செத்தா 10 லட்சம் கொடுத்துட்டு போயின்னே இருப்பாங்க. எல்லாம் இழப்பீடாக தான் பார்க்கப்படுது. எந்த அதிகாரி மேலேயும் நடவடிக்கை வரல. அந்த தடவைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் கள்ளச்சாராயத்தில் சாவுறாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரி மேலே நடவடிக்கை வரணுமா வேணாமா? வரவே இல்லையே. எங்கே எது மிஸ் ஆகுதோ அங்கே மேலே ஜாதி ஆணவ கொலை நடக்குதா, அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை வரணும். 3P சார்ஜெலாம் இருக்குது. அதெல்லாம் போட்டிங்கன்னா சம்பள உயர்வுலேருந்து எல்லாம் கட் ஆகும். அப்போ பயந்துட்டு வேலை செய்வாங்க. இங்கே தான் எதுவுமே கிடையாது. யாரையாவது அதிகார மையங்கள் எப்போவுமே 4-5 அதிகார மையங்கள் 10 அதிகார மையங்கள் இருந்தீங்கன்னா நாடு உருப்படாது. ஏன்னா அவனுக்கு வேண்டிய ஆளை பிடிச்சிக்கிட்டு எல்லா இடத்துலையும் அவன் கால் ஊனிட்டு இருப்பான். முன்னெல்லாம் பத்திரிகையில் ஏதாவது எழுதுனா பயம் வரும். இப்போ அதுவே இப்போ இவ்வளோ கம்மியாக எழுதிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா என் பேர் ஃபோட்டோ போடியா பப்ளிசிட்டி ஆகிட்டு அப்படின்னு பப்ளிசிட்டி சொல்கிறான். நெகட்டிவ் பப்ளிசிட்டியாலும் பரவாயில்ல, நீ போடுங்க. என் பேர் வந்தால் நான் ஒரு 4 சொந்தக்காரங்க தான் அனுப்பிச்சி வைப்பேன். 10 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கிக்கிறாருன்னா எனக்கு பெருமை தானே அப்படின்ற லெவலுக்கு இன்றைக்கி இருக்குது. கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. பிரதமர் அவர்களுடைய பயணம்ண்ணே, பாண்டிச்சேரி அப்புறம் மதுரை. பாண்டிச்சேரியில் உள்ள பயணம் வந்து அரசு முறை பயணமாக பார்க்கப்படுது. பெரிய லெவலில் அரசியல் பேசப்படல. ஏன்னா அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் முன்னாடி என்ன பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் தான் சாடிட்டு போயிருந்தார். மதுரையில் வந்து இறங்கினார். மதுரையில் வந்து இறங்கினோன்னா திருப்பரங்குன்றம் அரசு விழாவில் கலந்துக்கிட்டு திருப்பரங்குன்றம் சென்றிருக்கார். முதல்ல பிரதமர் அவர்கள் திருப்பரங்குன்றம் சென்றது வந்து அங்கே கோவில் தரிசனம் முடிச்சுட்டு பூர்ணச்சந்திரன் அவர்களுடைய இறப்பு, அவர் இறந்ததை அவர் குடும்பத்தை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அதை வந்து மேடையிலையும் பேசும்போது இது திமுக செய்த ஒரு விஷயம், இறுதியில் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அதை டச் பண்ணிட்டும் கடந்து போயிருக்காரு. இந்த பூர்ணச்சந்திரன் மாதிரியான விஷயங்களை வந்து பிஜேபியோ அல்லது அதிமுகவோ அல்லது பல இந்த அமைப்புகளோ இந்த விஷயங்களை பெருசாக்க முடியல. ஏன்னா பூர்ணச்சந்திரன்னா யார் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் திங்க் பண்ணி பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் நேற்று அவரோட பேச்சிலுமே இருந்துச்சு. இது எப்படி பார்க்குறீங்க? பிரைம் மினிஸ்டரோட அந்த திருப்பரங்குன்ற விசிட், அந்த பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை மீட் பண்ணது. அரசியல் வேறு, இந்த மாதிரி விஷயங்கள் வேறுங்க. பாஜக நான் சொல்கிறேன்ல, திரும்ப இதே வேலையை தான் பண்ணுறாங்க. இது வந்து எடுபடவே படாது. இவர்கள் அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் என்ன அரசியல் பண்ணாங்கன்றது பேசுகிறது தான் கரெக்டு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி பிரதமரை வர வைக்கிறது, அங்கே போய் தரிசனம் பண்ண வைக்கிறதுலாம் இது ஒன்றும் உத்தரப்பிரதேசம் இல்லை. ஜனங்க அதை பார்த்துட்டு கடந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். இங்கே வெறும் செய்தி தான். அவ்வளோதான். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதனால் இங்கே என்ன தேவை? அரசியல், ஊழல் எதிர்ப்பு, கவர்மெண்ட் என்ன பண்ணீங்க? நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத ஒருத்தன் கோட்டை விட்றான் வச்சுக்கோங்க, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஆமாம். ஏன்னா ஒருத்தன் தோல்வி முனையிலேருந்து பயங்கரமாக போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாட்டில் விளம்பரம் பார்த்தீங்கன்னா சேனல்லாம் காலைல வச்சு பார்க்கவே முடியல. எங்கே பார்த்தாலும் ஒரு நசன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அதுவும் நமக்கு இந்த விஷயம்லாம் தெரியறதுனால இன்னும் கடுப்பாகுது. ஒரு வாட்டில் பேசிக்கிட்டே இருக்காரு. திரும்ப கோயபல்ஸ் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரே விஷயத்த பொய்யை திரும்ப மத்திய அரசு வஞ்சிக்கிறது, அது வஞ்சிக்கிறது, தமிழகத்தை வீழ விட மாட்டோம். நமக்கு க்ளீனாக தெரியும் இவர்கள் எங்கெங்கே என்னென்ன தப்பு பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து இந்த மத ஆட்சி, மதவெறி கும்பலை உள்ள விட மாட்டோம், போர் வந்து இவங்களுக்காக அப்படி இப்படின்னு டெய்லி இதை பேச்சு முடித்தோன்னே பார்த்தீங்கன்னா விளம்பரம், இஷ்டத்துக்கு விளம்பரம். எல்லா சேனலும் வேலை போயிட்டாங்க.
எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் அரை மணி நேரம் இவர் பேசுறதையே கேட்டுட்டு இருந்தேன். நான் ஜனாதிபதியா அவர் அது சொல்லு. நாட்டில் ஜனாதிபதி இந்த கொடுங்கோலாட்சி நடக்கும்போது பார்த்தே தொலையணுன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது திணிக்கிறாங்க வலிந்து நம்ம மேலே. இவர் ப்ரோக்ராமை காமிக்கணும்னு ஒண்ணு அவசியம் இருக்குதா? ஆனால் இவர் முழு உரையும் நம்ம உட்காந்து பார்க்கணும்னு அவசியமா? செய்தி சேனலில் முழு உரையும் ஏன் காட்டுறீங்க? அதான் யூடியூப்லாம் இருக்குது, போட்டு போய் தொலைய வேண்டியதானே. ஆனால் இந்த மாதிரி தான் காமிச்சு எல்லா சேனலும் மாற்றிக்கிட்டே இருந்தால் எல்லா சேனலும் அப்போ நம்ம எங்கே நியூஸ் பார்க்க முடியும்? இதுதான் பிரச்சனை. இந்த மாதிரி பண்ணும்பொழுது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி பேசுன மாதிரி. வழக்கமாக அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு கூட பதில் இல்லை. இவங்க அவங்க அஃபென்ஸில் இருக்கிறாங்க. இவரு இவங்க டிஃபென்ஸ்ல. டிஃபென்ஸில் கூட இல்லை. யாரையோ அவர் சொல்கிறாரு போலன்ட்டு போயிட்டு இருக்காங்க. ரைட். இது வந்து ஜனங்க மத்தியில் மைண்டுக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ நீ வந்து என்ன நீ ஒர்க் பண்ணுற, என்ன பண்ணுற, குறி வச்சு இறங்கி எங்கே அடிக்கிற அதெல்லாம் கிடையாது. பிஎம் வந்தால் பிஎம் பேசிட்டு போயிடுவார், அவ்வளோதான். நம்ம உட்காந்து கூட உட்காந்துட்டு போய்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி இது இவர் பார்த்துக்குவார், எடப்பாடி பழனிசாமி பார்த்துக்குவாருன்னு. அப்புறம் மற்றவர்கள் அந்த ஐடி விங்கி மற்ற இவங்கலாம் பாருங்கள் அப்படி இறங்கி ஒர்க் பண்ணுறாங்க. பண்றாங்க. ஏங்க 2.5 வயது குழந்தையை ஒரு காமுகன் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். 3 நாள் பொறுத்து அது நியூஸு பிடிச்சி வெளியில் வருது. அவன் திமுககாரன்னு சொல்லிட்டு இதாகும். இது எவ்வளோ பெருசாகணும்? அந்த இடத்துல வந்து விஜயுடைய மேட்ரு வந்து காலி பண்ணுது. காலி பண்ண. ஊரில் இருக்கிறவங்களாம் விஜய் மனைவிக்காக வருத்தப்பட்டு பேசினுக்கிறான். 2.5 வயசு குழந்தைய பற்றி எவனும் கவலைப்படல. இதுதான் இன்னைக்கு யதார்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தான் 2.5 வயசு குழந்தை மேட்ரை பெருசாகணும். பெருசா. எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் மட்டும் போடுறீங்க. அது என்ன மாதிரி பெருசா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு? அப்போ அந்த ஊடகங்களையும் இவர்கள் இது குற்றம் சாட்டணும். அதையும் பண்ணுறதில்ல. சும்மா எல்லாரும் தலைவர்னு உட்காந்து டிபேட்டில் போய் உட்காந்துக்கின்னு இந்த ஊருக்கு அந்த டிபேட்டை ஒருத்தன் பார்க்கறதில்ல. இன்னொரு பக்கம் சமூக வலைதளங்கள்லையும் இதுலேயும் இவங்க பேசி பேசி இறக்கிட்டு இருக்கிறாங்க. பொய்யா சொல்கிறாங்க. அந்த பொய்க்கும் மறுப்பு தெரியும். மறுப்பு தெரியும். அப்புறம் என்ன இது? இதில் வந்து கூட்டு வந்து திருப்பரங்குன்றம் கோயிலில் போய் என்ன சாமியை பார்த்தேன், பூர்ணச்சந்திரனை பார்த்தேன்னா தற்கொலையை வந்து ஏற்றுக்கிறோமா, ஆதரிக்கிறோமா? கண்டிப்பா. ஆனால் வந்து ஒரு இதுவே கிடையாது. இதில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எப்படி கேம் விளாண்டாங்க, இதை எப்படி மத மோதலாக மாற்ற பார்த்தாங்க. இதில் இந்து முஸ்லீம் வந்து எப்படி ஒற்றுமையாக இருந்து அது மாறாமல் போச்சு. இதைத்தான் நீங்கள் பண்ணணும். குறைந்தபட்சம் பிரதமரை பேச வச்சிருக்கணும். இங்கே என்ன நடந்தது? நீதியே இவர்கள் மதிக்கலை, நீதித்துறையே மதிக்கலை. அங்கே பக்தர்கள் திரண்டு வந்து கேட்டப்போ நீங்கள் இப்போ பண்ணல. இதை வந்து இப்படி மாற்ற பார்த்தாங்க. அந்த பழி மாறி இருந்து ஒரு வேளை ஆயிருந்தால் எங்கள் மேலே பழியை போட்டிருப்பாங்க. ஆனால் இந்து முஸ்லீம் சகோதரர்கள் இதை வரவேற்றதால் இங்கே எதுவும் நடக்கலை. இப்படி தானே போகணும். அப்படி போனால் ஒரு சாயம் வெளுக்கும் இல்லையே. கண்டிப்பாக. இது தானே பல்வேறு குற்றச்சாட்டுகள், நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லியிருந்தார். அதில் குறிப்பாக சொல்ல போனால் மதுரைனாலே அதிமுகவுடைய கோட்டை. இங்கே வந்து முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாகட்டும், அவர்கள் அம்மா அவர்களாகட்டும், 2 பேருக்குமே வெற்றியை கொடுத்த முதல் தேர்தல் வெற்றியை கொடுத்தது பல்வேறு விஷயங்கள். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு மாஃபியா கேங்கு, இங்கே வந்து ஒரு மாஃபியா அரசியலை தான் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அதை டச்சாக லைட்டாக மதுரை மாநகராட்சி ஊழலையும் டச் பண்ணியிருந்தார். மதுரையை மையம் வச்சு அந்த விஷயத்தை பேச ஆரம்பிக்கும் போதே மாஃபியா குரூப் அப்படிங்கிற மாதிரி திமுக மேலே ஒரு பறைசாற்றுறது எப்படி பார்க்குறது? மதுரைனால அந்த காலத்துலேருந்து மதுரை முத்துலேருந்து அப்புறம் தானே அவர் அதிமுக வந்தார். அதனால் அவர் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசி பதிவு பண்ணுறாரு. இதோடு சேர்த்து ஊழல்கள் பற்றியும் பேசியிருக்காரு. ஊழல்கள் பேசும்பொழுது எல்லா இதையுமே தொடுறாரு. மணல்ல இருந்து லேட்டஸ்ட் இது வரைக்கும் தொடுறாரு. ஏன் மூர்த்தியை தொடலன்னு தெரில. சொல்லலையா என்னன்னு தெரில. நம்ம ஆளுக்கு சொல்லலையா என்னங்க தெரியல. இங்கே ஒரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருக்கார், மூர்த்தி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா சொல்லலையா இல்லை அவங்க ஏதாவது ஃபேவராக இருக்காங்கன்னு தெரியல. அதான் இதை தான் சொல்கிறேன். அடிக்கணும்னா கரெக்டாக அடிக்கணும். ஆமாம். ஏன்னா இன்றைக்கி அவர்கிட்ட பதில் கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவர் அடித்தார்னா லோக்கல் மினிஸ்டர்கிட்ட பதில் கேட்குற சூழ்நிலை வரும். அது கூட கொஞ்சம் இதாக போகிற வாய்ப்பு இருக்கும். இல்லையே பிடிஆர் பற்றி ஏன் தொடல, கோஷ்டி சண்டை ஏன் தொடல, மற்றவர்களாவது தொட்டிங்களா? அதனால் ஏதோ ஒரு இது எங்கேயோ இதுதான் ஜனங்க மத்தியில் நீங்கள் எங்கன்னா கேட்டு பாருங்க. நம்ம பதிவு பண்ணால் கூட போயா 12 வருஷமாக பார்த்துட்டு தானே இருக்கிறோம். யார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஈடியே நீங்கள் அந்த மதுபான ஊழல் பாருங்கள், அவங்க நிரபராதின்னு விடுதலை பண்ணுறாங்க. சிபிஐ நடவடிக்கை எடுன்னு போயிடுச்சு கோர்ட்டு. அப்போ இவங்க சொன்னதெல்லாம் என்ன? இதை நம்பி மற்றவர்கள் பேசுனதெல்லாம் என்ன? அப்போ இந்த மாதிரி தான் இவர்கள் ஈடியும் மற்றதையும் பயன்படுத்தலாம். படுமட்டமாக இல்லாட்டி விலை போகிறது, இல்லாட்டி எனக்கு என்னென்னு போகிற அதிகாரிகள் இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ண முடியும்?
பொலிட்டிக்கலாக மக்கள் தீர்மானிப்பாங்க ஓட்டு போடுறதுலாம் அவ்வளோதான். மற்றபடி நிர்வாக ரீதியாலாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வெளியில் உலாத்துதுல பேச்சு அதுதான் போய்கிட்டு இருக்குது. யார் யார் கூட எங்கே கை கோத்துக்கிறாங்க, பணம் உள்ளவன் பணத்தை வச்சு எங்கே கை கோத்துக்கிறான், எப்படி பண்ணுறான், இல்லாட்டி எப்படி எவ்வளோ தைரியமாக உலாத்துவாங்க. நான் பார்த்துக்கிறேன், என் பக்கம் நீதி இருக்குன்றாங்க. ம். எவ்வளோ தைரியமா? மணல் மேட்ரு நீங்கள் 2023 பத்தி எரிஞ்சது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்க வேண்டியது. ஒரு பிட்டு கூட நகரலையே. அப்போ என்ன நீங்கள் நான் என்ன கேட்குறேன், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நவீன வழக்கறிஞரை வச்சு வாதாடும் பொழுது அரசு தரப்பில் நீங்கள் என்ன வச்சு பண்ணுறீங்க? இல்ல குற்றத்த இத விட பயங்கரமா வந்து அவங்க சுமத்திருக்கலாம். இல்ல அதுக்கு இன்னும் ஆதாரங்கள குடுத்திருந்திருக்கலாம். அதானங்க பண்ணணும். நல்ல வழக்கறிஞரை வைக்கணும், எல்லாம் பண்ணணும். எதுவுமே இல்லையே. உச்சநீதிமன்றத்தை அவங்களால திருப்திப்படுத்த முடியலையே. இல்லாட்டி அவசர கொடுக்கையா பண்ணுறது. அவசர கொடுக்கையா பண்ணுறதுடைய ஒரு டெக்னிக் இருக்குது தெரியுமா? ஒரு விஷயத்த இப்போ நான் வந்து உங்களுக்கு சாதகமாக பண்ணணும்னு நினச்சா, நான் சந்தர்ப்ப சாட்சியங்கள தப்பு தப்பா பண்ணிட்டா, அதை பயன்படுத்தி நீங்கள் வெளிய போயிடுவீங்க. வெளிவேல். காவல்துறையில இதுவும் சிலது உண்டு. அதாவது அவன் பிடிக்கிற மாரி பிடிப்பான். சந்தர்ப்ப சாட்சியங்கள வந்து கரெக்ட்டா வைக்க மாட்டான். அவன் வந்து வக்கீல்ட்ட இது பண்ணுவான். வக்கீலு கோர்ட்ல எல்லாம் சொல்லி கோர்ட்டே அவர விடுவிச்சுரும். இங்கே அடிக்கிற மாரி அடிச்ச மாரியும் இருக்கும். அப்போ இது மேல இந்த சிஸ்டம் மேலயே நமக்கு ஒரு இதுதானே வருது. வெறுப்பு வந்து. ஏன்னா சின்ன சின்ன குற்றம் செய்றவன்லாம் பெருசா கைது பண்றது இதெல்லாம் நடக்குது. கண் எதிர்ல தெரியுது. என்னாச்சு? நேத்தும் பேசுறாரு. பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு பேசுறாரு. நேருது 3 இதையும் பிரிச்சு பேசுறாரு. பேசுறாங்களா? டாஸ்மார்க் பேசுறாரு. டாஸ்மாக் ஏன் என்னாச்சு? இப்போ வரைக்கும் ஏன் ரிலீஃப் ஆக மாட்டேங்குது? ஏன் அந்த ஸ்டே வெக்கேட் ஆக மாட்டேங்குது? பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அந்த மாரி விஷயங்கள் தான் மக்களுக்கு இந்த துறையின் மீதே நம்பிக்கை இல்லாம போகுது. கண்டிப்பாண்ணே. அடுத்து ஒரு வார்த்தை பேசும்போது, போன முறை சொல்லியிருந்தாரு, ட்ரிபிள் சி கவர்மெண்ட் அப்படிங்கிறது மதுராந்தகத்தில சொல்லியிருந்தாரு. நேற்று சொல்லும்போது வந்து, பணம் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மக்களோட பிரச்சனைகள வந்து காரணமா வந்து திமுக ஒரு முக்கிய காரணமா இருக்காங்க. அப்படின்னு சொல்லி பெண்கள் பிரச்சனையில, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில, வரிசையா அடிக்கிறதுல, அதில ட்ரக் மாஃபியா விஷயத்தையும் பேசியிருந்தாரு. பிரச்சனைகள பத்தி பேசும்பொழுது, பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு விஷயம் பிரதம மந்திரி பேசுனா, அது இந்தியா முழுவதும் நியூஸ் இல்ல. அது இன்டர்நேஷனல் நியூஸ் அளவா போற அளவுக்கு இன்னைக்கு பிரைம் மினிஸ்டரோட குட்வில் இருக்கு. அப்படி இருக்கும்போது, அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான வடிவங்கள ஏன் சொல்ல மறந்துருக்காரு? எந்தெந்த பிரச்சனை இருக்குங்கிற ஏன் சொல்ல மறக்கிறாரு? அவரு என்னங்க பண்ணுவாரு? இங்க தமிழக பாஜக தாங்க அது குடுக்கணும். அவரு இப்போ ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு போறாருன்னா, அவரு என்ன எக்ஸ்பர்ட்டா அவரு? நீங்க தான் ஏன் மெட்டீரியல் தமிழக பாஜக அந்த மாரி வேலை செய்யாம இருக்காங்க? அவ்வளோதான் வேற என்ன? நான் அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் நான் தானே சொல்றேன். இவர்களுக்கு நாலேட்ஜ் கிடையாது. இவர்களுக்கு அந்த மெட்டீரியல் கலெக்ட் பண்றது தெரியாது. நுனிப்புல் மேயறது. பிஎம் டீம் ஒண்ணு இருக்கும். அந்த டீம தாண்டி நீங்க மெட்டீரியல் குடுக்கணும்ல. அதுதான் மெட்டீரியல் இல்ல. பிரச்சனை. நான் நான் ஏன் இவ்வளோ அதிருப்தியா பேசுறேன்? நேத்து பிஎம் பேச்சுல ஒண்ணும் பெருசாலாம் இல்ல. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த அப்படியே மேலாப்புல பேசிட்டு போயிட்டாரு. அதே எல்லாரும் சொல்லுவாங்க, "அதான் எங்களுக்கு தெரியுமே." ம். நீங்க என்ன பண்ண போறீங்க? அத பத்தி தானே கேட்கணும். மதுரையில போய் உட்காந்துட்டு மூர்த்திய பத்தி பேசாம நீங்க கடந்து போறது. அமைச்சர் மூர்த்திய பத்தி பேசாம எப்படி கடந்து போவீங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் தென் மாவட்டங்களுக்கான விஷயங்கள்லாம் பேசணும்ல. அது தேர்தல் டைம் தானே. ஆமா. இல்ல மத்தவங்களாவது பேசணும்ல. யாருமே பேசல. ம். கண்டிப்பாண்ணே. இத தொடர்ந்துண்ணே அவர் ஒரு வார்த்தைய சொல்லியிருந்தாரு. இங்க ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, "எனக்கும் பயம் இல்ல, எங்க அப்பாவுக்கும் பயம் இல்ல. நாங்க எதனாலும் நேர்மையா பார்த்துப்போம்." இந்த அப்படிங்கிற பேச்சுலாம் என்னங்க இதெல்லாம்? இது எப்படி எடுத்துக்கிறது? பிரதமர் வந்து லோக்கல் அரசியல்வாதி மாரி பிரதமர பேச வைக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் இந்த வேதனைக்குரிய தடவ சம்பவம். ஸ்பீச் வந்து இது இல்ல. இந்த டீம் வந்து ஏதோ தப்பு பண்ணுது. இல்லாட்டி சமரச போக்குக்கு போறாங்க. போறாங்க. இந்த இவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது சம்பந்தமா நயினார் நாகேந்திரன் நிலைப்பாடு என்னன்னு கேளுங்க. இந்த மாரி மிதவாத தலைவர்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஒண்ணுமே நடக்காது. இவர்கள் ஏதோ ஒரு வகையில எல்லோரோடையும் நட்போட இருக்காங்க. ஜனங்கள பயன்படுத்திக்கிட்டு இந்த ஓட்டு கேட்போம். ஜனங்க பார்த்து முடிவு பண்ணிட்டோன்ற மாரி போறாங்க. இது எதுவுமே உதவாது. அப்படியே கண்டி போகுது. ரைட்ண்ணே. காங்கிரஸ் ஒரு டைம்ல டிஎம்கேக்கு 77 எலெக்ஷன்ல இதெல்லாம் குடுத்த அந்த அழுத்தம் இருக்குல்ல, இந்திரா காந்திலாம் குடுத்தது. அதெல்லாம் வேற லெவலு. அந்த மாரிலாம் இப்பலாம் இல்லையே. நீங்க 5 வருஷம் ஆண்டுட்டு, அவங்க பாட்டுல அடி இறங்கி அடி அடி அடின்னு அடி மெசைலா அடிச்சிட்டு இருக்காப்புல. இங்க இந்த சைடுல ஒண்ணுமே இல்லையே. அப்ப எங்கேயோ தப்பு நடக்குதுன்றது மட்டும் தெரியுது. இவர்கள் பிரச்சாரம் கொண்டு போற விதமே சரியில்ல. சரியில்ல. இது வந்து தேர்தலுக்கு உதவாது. இதெல்லாம் மீறி மக்கள் வெறுப்புல ஓட்டு போட்டு, விஜய் வாக்குகள பிரிச்சு, அந்த வாக்குகள் இது. இப்படி ஏதாவது இவர்களுக்கு சாதகமா அமைஞ்சா தான் உண்டு. இதுவரைக்கும் இவர்கள் அஃபென்ஸ் எடுத்து பண்ணவே இல்ல. பண்ண தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன்.
அப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கண்டிப்பாண்ணே. இது தொடர்ந்துண்ணே காங்கிரஸை பற்றி ஒரு விஷயத்தை டச் பண்ணார். அதில் என்னென்னா முத்து பாரத் காங்கிரஸ் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் முதல்ல வந்து இந்தியாவில் வந்து காங்கிரஸை இல்லாத மாநிலமாக்கினது தமிழ்நாடு தான். ஆனால் மீண்டும் வந்து திமுக வந்து அந்த விஷயத்தை உருவாக்கி கொண்டு வந்துட்டுருக்கு காங்கிரஸ். காங்கிரஸ் உங்களுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்குன்னு சொல்லி கச்சத்தீவு மேட்டர்லேருந்து எல்லா மேட்டரையும் எடுத்து சொன்னார். குறிப்பாக சொல்லும்போது 2009, 2014 காலகட்டங்களில் ரயில்வே துறைக்கு வந்து வெறும் 800 கோடி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஆனால் வந்து 2024 காலகட்டங்களுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபா வரைக்கும் நாங்கள் ரயில்வே துறையில் மட்டும் செலவழிச்சிருவோங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் மேலே உள்ள குற்றச்சாட்டு? காங்கிரஸ் மேலே வழக்கமாக சொல்கிற அதே மாதிரி குற்றச்சாட்டு தான். பெருசாக ஒன்றும் புதுசாலாம் சொல்லல. அதே மாதிரி அந்த 8 வழிச்சாலை மத்திய அரசு நிதி கொடுத்தது. நிதி இவங்க 8 வழிச்சாலை இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆமாம். இப்போ ஏதோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஃபண்டில் சாலை போகிறேன்றாங்க. இதெல்லாம் ஏற்கனவே கடன் சுமையில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு மேலும் கடன் சுமை கொடுக்குறது தானே. ஆமாம். ரெண்டாவது இது எப்படி தரமாக இருக்கும், எப்படி அந்த இது சொல்ல முடியாது. அப்போ மத்திய அரசு கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்களையும் மறுத்துட்டு வந்த பணம் 10,000 கோடி ரூபாவும் திருப்பி அனுப்பிச்சிட்டு மத்திய அரசு நிதி கொடுக்குது. எப்படின்னு வசூல் பண்ணுவாங்க? டோல்கேட்டும் போட முடியாது. என்னன்னா எனக்கு புரியல. அது வந்து எவ்வளோ அமௌண்ட், பெரிய தொகை. 6,700 சில்லற கோடி, 16,000 சில்லற கோடி என்னமோ. அப்போ இந்த மாதிரிலாம் எப்படி, இதெல்லாம் தான் போட்டு வெளுக்கணும். டேட்டாஸோட வச்சு வெளுத்து பேசணுங்க. அதுக்கு தானே டீம்லாம் வச்சுருக்கீங்க. இந்த மெட்ரோவில் கூட நடந்தது இல்லைண்ணே. 2ஆம் கட்ட மெட்ரோவுக்கு வந்து நாங்கள் பணமே தேவையில்லை, நாங்கள் மெட்ரோ மதுரை இல்லைன்னு இவங்க பேசுகிறாங்கல்ல. இவர் மெட்ரோ பற்றி இவரை பேச வச்சிருக்கணுமா வேணாவா? கண்டிப்பாக. நீ ப்ராஜெக்ட் சரியாக போடலையா? உன் அதிகாரிங்களை நீ கேள்வி கேட்காம எங்களை வந்து கேள்வி கேட்குற. பார்லிமெண்ட்டில் பல்ப் வாங்கி போனேன்னு பேச வைக்கணுமா இல்லையா? இல்லையா? அப்போ தவறு தமிழக பாஜக மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இவருக்கு பின்ன யார் இங்கே மெட்டீரியல் அவங்க தானே கொடுக்கணும். ஒரு டீம் அங்கே ஒர்க் ஆகும் அவர் கீழே. மெட்டீரியல் ஃபுல்லாக அவங்க கொடுக்கணும், ஸ்பீச் ரெடி பண்ணுவாங்க. எதுவுமே இல்லையே, சும்மா ஏதோ வந்தோம் போனோன்ற மாதிரி இருந்தா. கண்டிப்பாண்ணே. இது தொடர்ந்து வேலூர் போகிறாரா? ஆமாம், அடுத்து வேலூர். வேலூரில் மணல், துரைமுருகனுடைய இது, பாலாறு இதெல்லாம் பேசுவாரா? இவங்க தான் பேச வைக்கணும் போல இருக்கு. கண்டிப்பாக இதுதான் கேட்குறேன். பேசுவாரான்னு நம்ம மோடியா கேட்க போகிறோம்? இவங்க தான் பேச வைக்கணும். அவர் மட்டும் ஹேன்னுங்கிறாரு அந்த மொழிபெயர்ப்பாளர் ஸ்ரீகாந்தா நினைக்கிறேன். மோடி பேசுகிற ரைட்டு, நீயும் ஏன் இழுவ? அவருடைய ஸ்டைல் அது. அவரு அமித்ஷாவுடைய ஸ்டைலு. ஏ பாய்மே அப்படி இப்படின்னு அவரு அங்கே அங்குள்ள நார்த் ஸ்டைலே அது. வந்து ஆகவே மக்களே அப்படின்னா கண்டிப்பான ரைட்ண்ணே. முதல்வர் அவர்கள் இன்றைக்கி ஒரு விழாவில் கலந்துக்கிற போகும்போது வழக்கம் போல் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு 1/2 மணி நேரம் பேசுனது. அவங்க பூத் வாக்குச்சாவடி கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்களோ அது வரைக்கும் அரசாங்க விழாவில் என்ன பேசுகிறாரோ அது மாதிரி எல்லாத்துலேயும் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. அதில் குறிப்பாக சொல்லும்போது இந்த ஜிடிபி விஷயத்தில்ண்ணே, இந்த ஜிடிபி விஷயத்தில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்குங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. அது நேற்று வந்து அண்ணாமலை அவர்களும் வந்து அதை குறிப்பிட்டு ஒரு சொன்னார். PLI மூலமாக தான் நீங்கள் வந்து முன்னேறி வந்திருக்கிற, நீங்கள் என்னையே தனியாக வந்திருக்கேங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு கொஞ்சம் வேலைக்கு சொல்லுங்கண்ணா வாசகர்கள். அதாவது நான் PLIனா ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்னு சொல்லி பேருண்ணே. அது பேர். அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குற ஒரு ஸ்கீம். அது இவங்க காரணமா, இது வரைக்கும் இருந்த முதல்வர் காரணமா, அரசு காரணமா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னா சின்ன சின்ன தொழில்கள் வந்து பண்ணுறதுக்கு, MSME பண்ணுறவங்களுக்குலாம் ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பிரைமரி செக்டாருங்கிறது அக்ரிகல்ச்சர் தான். செகண்டரி செக்டாருங்கிறது டெலிஃபோனு, EV கார் டிபார்ட்மெண்ட்ஸு, அதுக்கு அடுத்தது தேர்ட் செக்டார் வந்து சர்வீஸ் மோடில் இருக்கிறது. இவங்க ஜிடிபியில் முதல்ல வந்திருக்குங்கிறது இந்த செகண்டரி செக்டாரில். அந்த செகண்டரி செக்டாரில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் அண்ட் EV கார்ஸில் தான் இவங்க முன்னிலையில் இருக்கிறாங்க. இதே பிரைமரி செக்டரில் எத்தனை இருக்கீங்கன்னா பிரைமரி செக்டரில் 13% கீழே இருக்கிறாங்க விவசாயத்தில். ஆனால் மத்திய அரசு உதவி பண்ணுது. மத்திய அரசு உதவி பண்ணுறது அதை எதுவுமே பயன்படுத்திக்கிறது இல்லை. பயன்படுத்தாமல் 13% கீழே இருக்கிறாங்க. ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இந்த வெறும் இந்த EV கார்ஸு டெலிஃபோன் விஷயங்களை வச்சுட்டு மட்டுமே நாங்கள் முன்னாடி வந்துட்டோம், முன்னிலையில் வந்துட்டோங்கிற ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க. அதுக்கு குறிப்பாக காரணம் PLI மூலமாக தான் FI ஃபண்டு உள்ளே வரும், ஃபாரின் இன்வெஸ்டர் ஃபண்டும் உள்ளே வர்றதுக்கு அதுதான் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இந்த விஷயத்தை எடுத்து பேசுகிறதுக்கு அண்ணாமலை அவர்களும் டச் பண்ணிட்டு போயிடுறாரு தவிர முழுமையாக மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவர் எனக்குன்னு அவசியம் இருக்குது. அதுதான் தலைவர் போட்டிருக்காங்கல்ல, மற்றவங்களாம் இருக்காங்கல்ல அப்படின்னு. புதுசாக பழைய தலைவர்களும் மறுபடியும் வந்துட்டாங்கல்ல. என் கேடி ராகவன் போய் பேச வேண்டியதானே? மீண்டும் பவருக்கு வந்திருக்காருல்ல, ஆமாம், பேச வேண்டியதானே? அதை தான் இப்போ அவர் வந்து லைட்டாக தொட்டு விட்டு போயிடுறாரு. நம்ம கேட்கும் போது லைட்டாக தோணணும். இன்னொன்று, இங்கே இருக்கிற ஊடகங்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்களே என்னன்றதை கொண்டு போய் நைனார்ட்ட கேட்குறாங்களா? நைனார்ட்ட போயிட்டு, நைனாருக்கு இப்போ பெரிய பிரச்சனைனா, நான் அன்றைக்கே அந்த நடிகை பற்றி சொன்னேன், இன்னைக்கு பார்த்தியா வருதுன்னு. இதுவாங்க தேவை? இது யாருக்கு தேவை? ஜோசியமாக சொல்லிட்டுருக்கீங்க. இதுனா எங்களுக்கு தெரியாத விஷயம் தான் சொல்கிறீங்களா? நாட்டில் ரொம்ப உள்ளே இருக்கிற விஷயத்தை எடுத்து தோண்டி எடுத்து பெரிய ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்கீங்களா?
என்ன அண்ணாமலைக்காவது ஒரு பெருமை இருக்குது ஆமா. டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு. உங்களுக்கு என்ன இருக்குது? அதனால இவர்கள் இப்படியே தான் இதில் தெரிஞ்சுக்கிட்டு விஜய் போய் இப்போ அடிச்சு என்ன யூஸ் இருக்குது? ஒரு அதுவும் இதில் அடிச்சு என்ன யூஸ் இருக்குது? ஒண்ணுமே கிடையாது ஆ. அது. 2வது பர்சனல் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அது பர்சனல் நம்ம வாழ்க்கை எடுத்து பேசினா எல்லாத்தையும் எடுத்து பேசலாமா? எல்லா இடத்துலயும் பேச ஆ. முடியுமா? அதனால இது இவர்கள் இந்த இதை நோக்கி நகர்கிற வேலையே இல்லை. இவர் திரும்ப திரும்ப நான் போனதில் நான் பதிவு பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப அவர்கள் தவறான தகவல்களை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இவங்க எனக்கு என்னன்னு கடந்து போய்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவர்களுக்கு தெரியல. தெரியல. தெரியாத விஷயத்த நம்ம ஏன் தொடணுன்ட்டு போயின்னே இருக்கிறாங்க. இதுக்கு எதுக்கு ஒரு தலைவர், அந்த டீம் ரிசர்ச் டீம் வச்சியாவது பேசியாவது வைக்கணும். இல்லை ஐடி இவங்க இருக்குல்ல வராகி அது இதுன்னு வாரம்லாம் பிடிங்கி கொடுத்துட்டாங்களா? அண்ணாமலேருந்து பிடிங்கி கொடுத்துட்டாங்களா? அதை வச்சுக்கிட்டு அடிச்சு விடுங்க. இதுக்கு பதில் முதல்வருக்கு பதில்னு கார்டு போடுங்க எல்லாம் பண்ணுங்க. எதுவுமே கிடையாது. கண்டிப்பாண்ணே. ரைட்ண்ணே. கிரீஸ் சோடங்கர்ண்ணே. அவர் காங்கிரஸ்ல பொறுப்பாளரா குடுத்துருக்காங்க. கிரிச்சோடங்க தான் காப்பாத்தின்னு இருக்கிறாரு. அதுதான் பாஜகவையும் சேர்த்து காப்பாத்தி காப்பாத்திட்டு இருக்காரு. இங்க சென்னையில அறிவாலயத்துல வச்சு பேசும்போது அவருக்கு என்னன்னே தெரியல. மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கபாலி படத்துல இவர் சொன்ன மாரி சிவாஜி ரஜினி என்ன சொன்ன மாரி மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. ஆனா அங்க போனதுக்கப்புறம் தான் அந்த மகிழ்ச்சிக்கு மீனிங் பார்த்துருக்காரு என்னன்னு தெரியல. ஐயோ நான் சொல்லலங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே அதிர்ச்சிங்க. எனக்கு ரொம்ப அதிருப்தி இருக்கு. இந்த மாதிரி சீட்டுலாம் கம்மியா கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி விஷயத்த சொல்லி போட்டு உடைச்சிட்டாரு. அதில் ஒரு பக்கம் தாவேக்காவும் லைட்டாக அது வளர்ந்து வர்ற கட்சி யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தாவேக்காவும் டச் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் செல்வ பிறந்தை வேற கேஸ் போடணும் வேற மிரட்டியிருக்காரு. கிரீஸ் ஓடங்கர் மேலே போடுவாரா? கிரிச்சோடங்கர் மேல தான் போடுறோம். அதாவது கிரிச்சோடங்கர் அன்னைக்கே சொல்லிட்டாரு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல. எங்கள்கிட்ட பேசினாங்க, எங்களை அழைத்தார்கள். ஏன் பேசினா நாங்க என்ன என்ஜிஓ அமைப்பா நடத்துறோம், அரசியல் கட்சி தான் நடத்துறோம். பாஜக இது தாவேகா கூட நாங்க பேச்சுவார்த்தை நடத்தினான்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டாரு. இவரு என்னன்னா வழக்கமா நம்ம அங்க இருக்கிற பத்திரிகையாளர்கள் மேல உள்ள நம்பிக்கை. எவனும் படிச்சிருக்க மாட்டான்னு தெரியும் அவருக்கு. அதனால இறங்கி அடிச்சிட்டாப்புல. அதே மாதிரி அவனும் படிச்சிக்கல. படிக்கல. அதனால கம்முன்னுட்டான். பாதி பேர் இந்த ஃபோன்பே, ஜிபே மேட்டர்லனால கம்முன்னுட்டான். ஆம். இவர் இன்னும் ஒரு படி மேலே போய் இதை பற்றி எழுதுனால கேஸ் போடுவேன்ற லெவலுக்கு. எப்படி ஒரு கட்சி காங்கிரஸ் தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு எழுதுனா எப்படி கேஸ் போடுவாங்க? அதில் என்ன டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் இருக்கு? அவர் பேசுறாரு. அவருடைய பதற்றம். அப்படி வாக்கு கொடுத்தாச்சுல்ல, ஒன்றும் செய்ய முடியல. என்னப்பா கூட்டு வரேன்னா அதான் கூட்டு வந்தேனாங்க இவரு வேணுகோபால கூட்டு வந்தேன். நீங்க தாங்க பேசிக்கணும், நான் கூட்டு தான் வர முடியும் அப்படின்னு. சோடங்கர் எல்லாம் நீங்க அது கவனிச்சிங்களா இல்லையாண்ணே? கிரீஸ் சோடங்கரை கைப்பிடிச்சே உள்ள கூட்டு போனாரு. ஆமா. ஐயோ பேராதான் ஐயா வாய். என்னன்னா கிறிஸ் சோடங்கருக்கு தமிழ் தெரியாதுன்றதை பயன்படுத்திட்டு இவரு அப்படி சொல்லன்னு அவரும் கம்முன்னு பார்த்துன்னு இருந்தாரு. எல்லாம் முடிச்சுட்டு பொதுவாக இங்கே பேச மாட்டாங்க. ஆமா. டெல்லி போய் பொறுப்பாளருக்கு அப்புறம் போயிட்டு டெல்லியில் போயிட்டு அவர் க்ளீனாக சொல்லிட்டாரு. சீட்டு கம்மியெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். இப்போ வரைக்கும் ஒத்துக்க தயாராக இல்லை. அதனால தான் இது சும்மா அப்படியே போகுது. 35 சீட்டு 2 ராஜ்யசபா, 26 28 28 சிதம்பரத்துக்கு, 26ல் யாராவது ஒருத்தருக்கு. ஓகே. 2க்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த 26 ராஜ்யசபாவுக்கு காங்கிரஸில் திமுகவில் இருக்கும் காங்கிரஸ் தலைவர்கள். அப்போ என்ன பீரியட் ஃபண்ட்ஸ் தான். கரெக்டாக சொன்னீங்க. அவரு இல்லாட்டி இப்போ புதுசாக சேர்ந்துருக்காரு செல்வப்பிரதி, யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு ஆசை. ஏன்னா ஒருவேளை இந்த ராஜ்யசபா வாங்கிட்டு தாவேகாட்ட போயிட்டாங்கன்னா இவங்க தக்க வச்சுக்கலாம். ஆமாம். அதனால் அந்த இதை யோசிக்குது திமுக கடும் அதிருப்தி. இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண முடியல. நேற்று ராகுல் காந்தி வாழ்த்து பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. டியர் பிரதர் ஸ்டாலின் இல்லையா? எங்கே போச்சு டியர் பிரதரை காணோம். ஆமாம், மறந்துட்டாரான்னு தெரில. அதெல்லாம் எப்படி மறப்பாங்க? அதே மாதிரி இவரும் ரொம்ப விட்டேத்தியா ஒரு பதில். அதனால் அந்த உறவு ஏதோ மனக்கசப்பு இருக்கு இல்லை அப்படின்றது. ஏன்னா ராகுல் இதுக்கு எப்படிங்க ராகுல்லாம் ஒத்துக்குவாங்க? நீ உட்காந்து ஒவ்வொரு தடையும் எங்கள் மேலே குதிரையாக இருந்தோம், நாங்கள் பைத்தியமானாங்க. அதுவும் இந்த டைமில் என்ன நிலைமை இருக்குன்னு தெரியும், மாற்று தாவேகா இருக்குன்னு தெரியும். இவ்வளோ ஒரு ஆபத்தை வச்சுக்கிட்டே நான் திரும்ப தானே சொல்கிறேன். இவர்கள் இந்த ஆபத்தை உணராமையே காங்கிரஸை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க. காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. 3வது பிளேஸ் தான். அப்புறம் 3வது பிளேஸ் வந்தால் பிறகு கட்சிக்குள்ள என்ன சண்டை நடக்கும் தெரியும்ல, வேற லெவல் அதிகார போட்டி. நினச்சி பாருங்கண்ணே, அப்படி ஒரு வேளை நடந்துச்சுன்னா ஒரே கட்சியில் முன்னாள் முதல்வர் 2 பேர் இருப்பாங்க. ஆமாம், ஓபிஎஸ் இருப்பாரு, இவரும் இருப்பாரு. அப்படி எப்படி இருக்கும் அது நினச்சி பார்க்குறதுக்கு? அப்போ ரெண்டு பேருக்குமே அதுக்குள்ள விஷயம் நிறைய இருக்கும். அதுவே பெரிய கஷ்டத்தை கொடுத்துரும். அதனால் அந்த ஆபத்தை உணரலவங்க
நம்ம ஆளுங்க தானே செல்வ பெருந்தகை கூட்டு வந்துருவான்னு நினச்சிக்கிறாங்க. அதெல்லாம் செல்வ பெருந்தகைலாம் ஒன்றுமே முடியாது. செல்வ பெருந்தகை கூட வந்த 4 பேருமே இதுக்கு எதிரான மனநிலை உள்ள ஆட்கள். அங்கே டெல்லியிலயும் அப்படி தான் இருக்காங்க. இன்னொன்று இவங்களால டெல்லியில் டாமினேட் பண்ண டாமினேட் முடியல. பண்ண முடியல. கனிமொழிலாம் ஒன்றும் பண்ணவே முடியல. அது நல்லா அந்த தெரியும். காலம் இதாகி போச்சு. ஆமாம். கண்டிப்பாண்ணே. அண்ணன் திருமா அவர்கள்ட்ட இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்கண்ணே. அண்ணன் திருமனாலே சுமூகமாக போகும் தான். ஏன்னா நமக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. ஆனால் டக்குன்னு ஒரு வார்த்தை அண்ணன் தெரியாமல் விட்டுட்டாரு. அதிகாரத்தில் பங்கு, அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு. அதிகார பகிர்வு. பகிர்வுங்கிற ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே அண்ணனே விளக்கம் கொடுத்துட்டாரு. அதுதான் விளக்கம் கொடுத்துட்டாருங்க. நான் நினச்சேன் ஆட்சியில் பங்குனா அமைச்சர் பதவி, அதிகார பகிர்வுனா வாரிய பதவி நினச்சிருந்தேன். அதுக்கு அண்ணன் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. அதிகார பகிர்வு என்பது எண்ணிக்கை. அதான் எண்ணிக்கை கேட்டு வாங்குறது. இன்னும் கொஞ்சம் 2-3 நாள் நெருக்கணும்னா அதிகார பகிர்வு என்பது பாசிச சக்திகளை வீழ்த்துவது, ஓரணியில் கைகோர்த்து நிற்பது. அதுக்கு பேர் தான் அதிகார பகிர்வு. ஆட்சியில் பங்கு என்பது பாசிச சக்திகளை, வலதுசாரிகளை, சனாதன சக்திகளை வேறறுத்து ஆட்சியில் திமுக உட்கார வைப்பது. அதுதான் ஆட்சியில் பங்கு. அதுல எங்க பங்கு இருக்குல்லங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறது. அதான் உட்கார வச்சதுல எங்களுடைய பங்கு இருக்குது அப்படிங்கிற பேரு. அப்படி நல்லா இருக்கா பங்கு அடிக்கிற மாதிரி சிலுவை எடுப்பா, எக்ஸ்ட்ரா பிட்டு போடுப்பா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளவுதான், வேற என்ன. ஏன்னா 6ன்றது 5. ஆமா, வேற என்ன. 6 கொடுத்தா அப்படியே 6 கொடுத்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா இது பிரேமலதாக்கு எவ்வளோ? அதே 6 கொடுக்க முடியாது. 0.43 வச்சுக்கிற பிரேமலதாக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. இவ்வளோ நாளாக சிலுவை சுமந்துட்டு கூடயே இருந்துக்கிட்டு 2-4% வச்சிருக்க இவருக்கு ஒன்றுமே கிடையாது. இவர் ராஜ்யசபா சீட்டு கேட்கலைங்க அண்ணனும். ராஜ்யசபா சீட்டும் கேட்கலையா. அது பேர் பாண்டிச்சேரியில் சீட்டு கேட்டிருக்காருல. நல்லா கொடுப்பாங்க. ஒரு பொது போயா, எங்களுக்கே அங்கே தடுமாறுது, நீ வேற பாண்டிச்சேரியில் வர. அதுலேயே ஒரு பொது தொகுதியும் 2 தனி தொகுதியும் கேட்டிருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு. மொத்தமே 30 தொகுதி. இதில் எத்தனை பேர் கொடுக்கணும்? 3 பேர் காங்கிரஸ் வேற கொடுக்கணும். கண்டிப்பா. அதனால திரும்ப வழக்கமாக உருட்டுறது தான். நாளைக்கு என்ன சொல்லுவார் நான் இப்போ சொல்லிடுறேன். சீட்டு 5-6 கொடுத்தாங்கன்னா பாசிச நாசகர இந்துத்துவ சனாதன RSS சித்தாந்தம் கொண்ட இந்த சக்திகளை வீழ்த்த வேண்டுமென்றால் மதமாச்சரியங்கள் நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை ஓரம் தள்ளி வைத்து இயங்க வேண்டும். இந்த தேர்தல் என்பது முற்றிலும் மாறுபட்டது. வலதுசாரிகளை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். போன தேர்தலே அதே தான். அதே தானே. அதே என்ன புதுசாக இந்த தேர்தல் வேற புதுசாக கண்டுபிடிக்கிறார் அண்ணன். என்ன ஓபிஎஸ் இங்கே வந்துக்கிறாரு, அவ்வளோதான். அது வேற பெரிய பலம் டாப். அது வேற. இப்போ நேற்று ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்க மறந்துட்டீங்களா, கவனிச்சிங்களான்னு தெரியலண்ணே. நேற்று நான் உங்கள்கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தது. இன்னைக்கு அதாவது தமிழ்நாட்டில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காம ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பெரியார் படத்தை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எடுத்ததுக்கு. பிஜேபி அந்த பந்தில் பெரியார் படம் அருணனா இல்லைண்ணே, அண்ணன் ஓபிஎஸ். இது எவ்வளோ தூரத்துக்கு பெரியார் அது அப்படி இல்லை. எப்பா பெரியார் படத்தை எடுத்துட்டாங்க, யாராவது குரல் கொடுக்குறீங்களா சார்? புதுசாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ குரல் கொடு அப்படின்னு குரல் அண்ணன் போட்டிருக்காரு ஓபிஎஸ். சரி, நான் கேட்குறேன், இந்த கூட்டம் நடத்துறவங்களுக்கு அறிவுலாம் இருக்காதா? எதுக்கு வைக்கிறீங்க? எதுக்கு எடுக்கிறீங்க? இல்லை என்ன படம் வைக்கணும்னு முடிவு பண்ண மாட்டீங்களா? அதில் அந்த 2 கை காமிக்கிறார், அவர் வீ காமிக்கிறார். அதில் என்ன இருப்பு? ஒன்றுமே இல்லை. ஊர் பூரா போய் தான் காமிக்கிறார் அவர். அதுக்கும் நல்ல திட்டு வாங்கினதா கேள்விப்பட்டேன். அவர் அந்த ஃபோட்டோ மாற்றினது கூட ஏன் இப்படி பண்ணீங்க, அது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்குது. ஏங்க இங்கே சின்ன இப்போ படியேறும் போது அப்படி தடுக்கிச்சுன்னா பிரதமர் தடுக்கி விழா பார்த்தாருன்னு சொல்லிட்டு நியூஸ் ஆகிறவன் தான் இருக்கிறான். ஆமாம். நீங்கள் காரிலிருந்து விஜய் செய்த இந்த சம்பவம் தான் செய்தி. அப்படி இருக்கும்போது இதை தூக்கிட்டு இதை வச்சேன்னா இன்னும் கூட்டணி முறிவாகவில்லை, இரட்டை இலையை மறுத்த மோடியே திட்டினாருன்றவாங்க. மோடியை வீட்டிலேருந்து பார்த்துட்டு திட்டினாரு. பெரியார் எப்படி வைக்கலான்னு மோடி கேட்டார் அப்படின்னு. இது கூட்டம் ஏற்பாடு பண்ணது அதிமுக. அப்போ அறிவு வேணாவா? அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தானே படம் வைக்கணும். ஒவ்வொருத்தரும் தான் பிரச்சனை. சர்க்கிட்டே இருக்காங்க. ரைட்ண்ணே. எடப்பாடியார் அவர்களுடைய டெல்லி பயணம் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே கூட்டணிலாம் முடிவு பண்ணிட்டாங்க, தொகுதியெலாம் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் தொகுதி என்னன்றது தான் இப்போ இது பேசுவோம். அந்த பட்டியல் அதுவும் பிரதமர்கிட்ட கொடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்றாங்க. ஏன்னா அது முன்னாடியே பட்டியல் ரெடி பண்ணிட்டாங்க. அது எங்களுடைய இது இவ்வளோ தொகுதிகள் வேணும், அதாவது எண்ணிக்கையை விட எங்கள் தொகுதி தான் முக்கியன்றது, ஜெயிக்கணுன்றது. ப்ளஸ் இவங்க சைட்லேயும் பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட எல்லா சைடிலும் சுமூகமாக போயிருக்கு. இவர் போனது வேறு மேட்ரு அப்படின்றாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியோட லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிருக்காரு. யார் என்னென்ன
யார் யார் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க ஃபேவர் ஓகே. அதில் கேட்டகரி 1, 2, 3ன்னு பிரித்து யார் வீரியமாக இருக்காங்க, யார் ஓரளவுக்கு, யார் வேறு வழி இல்லாமல் இருக்காங்க, இந்த லிஸ்ட்டெல்லாம் கொண்டு போய் உள்துறை அமைச்சர்கிட்ட கொடுக்கறதுக்கு போயிருக்காரு. அது எடுக்கிற பணிலாம் முடிஞ்சுதான் அதை கொண்டு போய் கொடுக்க போயிருக்காருன்னு ஒன்று. இன்னொன்று வந்து அமைச்சர்களுக்கான அந்த இடி இது இந்த மாதிரி விவகாரங்கள் அதில் நடவடிக்கை எடுக்கணுன்றதை அது ஒரு பெரிய பட்டியலோட கொண்டு போய் கொடுத்துருக்காரு. அதுதான் மெயினாக போனதுடைய பர்பஸ் அப்படின்றாங்க. மற்றபடி தொகுதி உள்ள பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. தொகுதியெல்லாம் போயிட்டு அமித்ஷாட்ட பேசுகிற அளவுக்கு என்னங்க இருக்குது? அதுதானே பியூஷ் கோயல் போட்டிருக்காங்க, இங்கே இருக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க. சரி, அமித்ஷாக்கு இங்கே இருக்கிற தொகுதிகள் என்னன்னு தெரியும்? கண்டிப்பாக பியூஷ் கோயல் இவங்க கனெக்ட் பண்ண போகிறாங்க. நான் சொல்கிறேண்ணே, லிஸ்ட்டே 25, 26 லிஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் என்னோட இதிலே பேசிட்டேன். நான் 25 தொகுதிகள் என்னன்றதெல்லாம். அப்புறம் என்ன இவங்க சும்மா உருட்டுறது இவனுங்க. ரைட்ண்ணே. இறுதியாக என்னோட கேள்விண்ணே, ஒன்று வந்து தாவைக்காவில் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று பேசினது அது ரொம்ப வலியும் வேதனையுமா இருந்ததுண்ணே. என்னோட ரத்தத்தை சிந்தியாவது நான் வந்து ஜெயிக்க வச்சுருவேன், ஈரோட்டில் வந்து 8 தொகுதியும் ஜெயிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஈரோட்டில் மட்டும் ஜெயிக்க போகிறாமா? ஆமாம். அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து ரொம்ப வந்து சுமூகமாக சொன்னாராம், நீங்கள் அம்மா ஃபோட்டோ வச்சுக்கோங்க, என் ஃபோட்டோ எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு தலைவரை யாராவது பார்த்துருப்பீங்களா? இவர் தான் தலைவர் நம்ம எல்லாத்துக்கும். இப்போ என்ன ஃபோட்டோ இருக்குது அது சொல்லுங்கள். இப்போ விஜய் ஃபோட்டோவும் இல்லை, அம்மா ஃபோட்டோவும் இல்லை, வெறும் பாக்கெட்டாக வச்சுருக்காரு. சீரியஸாக வெறும் பாக்கெட்டாக பேட்டி கொடுத்தாரு. அதை கவனிக்கல அண்ணன். அதான் அந்த டைமில் வேறு ஏதாவது கேட்டுருவான்ல, அப்புறம் ஏன் விஜய் ஃபோட்டோ வச்சுக்கிறீங்க? அது அண்ணன் தெளிவாக இருந்திருக்காரு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ எடுக்க சொன்னது ஒன்றும் விஜய் இல்லையே. விஜய் இல்லை. முதல்ல விஜய் சந்திச்சாரா? அதான் தெரில. சாமி, இது எம்டி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க கம்பெனிகளில். எவனோ அது முடிவு பண்ணோன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு எடிட்டர் ஒரு சேனலில் மேட்டர் எல்லாம் முடிச்சுட்டு அவனை மிரட்டதெல்லாம் மிரட்டிட்டு நியூஸை போட்டுருவானுங்க. ரன்டவுனில் ஓடும், அந்த பார்ட்டி அடித்து புரண்டு வரும். இந்த ஊடகத்தில் நடக்கிற அயோக்கியத்தனத்தை சொல்கிறேன். வந்த உடனே அவன் போட வச்சான்ல, ஆமாம், அவன் வேறு சேனலில் இருப்பான். இவனுக்குள்ளே கூட்டு அந்த பார்ட்டியை அடித்து புரண்டு அங்கே போவோம். என்னங்க அந்த மாதிரி போட்டீங்க? சரி, பேசி முடித்த உடனே ஒரு 3-4 ரன்டவுன் ஓடிட்டுருக்கோம். அதற்கு பிறகு அவன் தூக்கி விடுவான். தூக்கி விட்டதை வேறு எவனா அடுத்த ஷிஃப்ட் வர வச்சிடக்கூடாதுல்ல. ஆமாம். அதுக்கு என்ன சொல்லிட்டு போவான்னா, எப்போ எம்டி வந்து தூக்க சொல்லிட்டாரு, எம்டி இன்ட்ரெஸ்ட் இதை வச்சிடாதீங்கன்ட்டு போய்டும். நீங்கள் போய் எம்டிகிட்ட கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். இவ்வளோதான். இதுக்கு பேர் தான் எம்டி இன்ட்ரெஸ்ட்னுவாங்க. அந்த மாதிரி இந்த இதுக்கு வந்து எதுக்கு சொல்ல வந்தது? ரத்த சிந்தி உழைச்ச விஜய் சந்திக்கிறது. விஜய் சந்திக்கிறது. விஜய் சொன்னார் உருட்டுறது. ஒரு பக்கம் புசி வந்து தலைவரே சொல்லிட்டாருன்றது. இவர் வந்து தலைவர் வந்து ஃபோட்டோ வச்சு, நாட்டில் இதான் முக்கியம், ஃபோட்டோ வச்சுக்கிறதா முக்கியம். தலைவர் ரிப்போர்ட்டருங்க சொன்னல, இவனுங்களுடைய இது வண்டியிலேருந்து இறங்கி ஃப்ரண்ட்டில் ஏறுறது தான் இவங்களுக்கு பெரிய செய்தி. அந்த மாதிரி பாக்கெட்டில் ஃபோட்டோ இன்னைக்குன்னு அதுக்கு மேலே நீ காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, விஜய் அனுப்பி நான் ஃபுல்லாக காலைல இவர் முதல்வர் தான் பார்த்து காண்டாகி டிவி சேனலே ஆஃப் பண்ணிட்டேன். விஜய் அனுப்பிய செய்தி ஆனந்தத்தில் மாணவர்கள் சொல்லி போட்டாங்க. அந்த இதுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டாரு. படிக்க வைக்கணுமா? எல்லாம் சொன்னால் படிக்க வைக்கணும். இப்போ போக போக உஷாராடுறானுங்க. நீ தாண்டா சொல்லுவ, தெரியாதா எங்களுக்கு? மாணவர்களுக்கு விஜய் கொடுத்த இன்ப அதிர்ச்சி இப்படி ஒருத்தன் போடுறாரு. இதெல்லாம் நாங்கள் 15 வருஷம் முன்னாடியே பயன்படுத்தி தூக்கி போட்டாச்சு. இன்னைக்கு வந்துட்டு இது ஒரு விஷயம். நான் என்ன கேட்குறேன், நீ மூத்த தலைவர் தானே, ஆனால் இவருக்கு அந்த இதெல்லாம் கிடையாது, போய் விவரமாக உட்காருங்கன்ற அளவுக்கு தான் இப்போ ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே கேட்குறதெல்லாம் அப்படி உட்காருங்க. பெரிய தலைவனே, அது எங் பட்டாலும் அங்கே பெரிய தலைவரை விஷ்ணு ரெட்டி தான். விஷ்ணு ரெட்டி, ஜானு, புசி. அதுலேயும் விஷ்ணு ரெட்டியும் ஜானும் ஒரு சைடு, புசி ஒரு சைடு. அந்த மோதல் தனி. ஆனாலும் புசி கிட்ட தான் கட்சி இருக்குதுன்றதுனால விஜயை பயப்படுவாப்புல. இதுதான் அந்த கட்சியோட நிலைமை. நான் கேட்குறேன், இவ்வளோ பேர், இவ்வளோ அறிவாளிகள் குரான் மேலே சத்தியம் பண்ணுறோம், ஆச்சா பூச்சா ஆகி விஜய் மேட்ரு பிரச்சனை வந்துச்சு இல்லை? ஏன் எல்லாம் முடங்கி போய் ஓரமாக உட்காந்துக்கிறீங்க? கரூர் தான் ஏன் உட்காந்து, இதுக்கு எதுக்கே உட்காந்துருக்கீங்க? அது வாட்டில் அது அவர் பார்த்துக்க போறாரு. அது வரைக்கும் கூட்டம் போட்டுட்டு இருந்தாங்களா நிர்வாகிகள் கூட்டம்? சொல்றேன், அன்றாட நிகழ்வுகள் பண்ண வேண்டியதானே. 1ஆம் தேதி பட்டியல் வெளியிறதா இருந்தது, ஏன் தள்ளி வச்சிங்க? தெரியுதா? நீங்க லைட்டா அடிச்சால காலி. இதை தான் நான் திரும்ப சொன்னேன். திமுக சாதாரண கட்சி இல்லை, பேட்டா. அது பவளவிழா பாப்பாவா? கொடுக்க பாப்பா காட்டுச்சா? நேற்று ஒரு மூத்த பத்திரிகையாளர் பேசியிருப்பாரு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பேசியிருக்காரு. அது விஜய் அந்த அளவுக்கு பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி அவ்வளோ பேசுகிறாரு. இவங்க அதுதான் சொல்கிறேன், இவர்கள் அதை எடுப்பார்கள்,
இவங்களுக்கு நாகரிகம் மிக்கவர்கள் நாங்கள் யாரும் சொந்த வேலையில் தலையிட மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே ஏ டேய் நான் தான்டா சொன்னேன் நீ பேசுகிறான்னுவாங்க, அவனை பேச விடுன்னுவாங்க, பேச விட்டு ரசித்து பார்ப்பாங்க, அவருடைய பேச்சுக்கு நான் அடிமைன்னுவாங்க. இப்படி எல்லாம் நடக்கும். அப்புறம் அந்த அடிப்பொடிகள் அடிப்படையில் எல்லாரை வச்சு பேச விடுவாங்க. இதை ஒரு விவாத பொருளாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், சீமானை எடுத்துக்கங்கன்றேன். ம் அடி அடி அடின்னு திருப்பி அடி. இது தனி அது தனி. தனி அந்த இதில் இறங்குறதுக்கு உங்களுக்கு என்ன? ஆனால் என்ன சொல்கிறது இப்போ இல்ல, ஒரு அலிகேஷனே இல்லாத கட்சின்னு எப்படி அடிக்கலாம்? அப்படியே அடிக்கலாம். இன்னொன்று என்ன சொல்கிறது, டிவிக்கே டிஎம்கே டிஎம்கே அடிச்சாங்களா, முடிஞ்சது, அதோட சரி அமைதி. எங்கே குண்டு வச்சாங்க, அண்ணனும் ரத்தம் சுண்டுற வயசுல ரத்தத்தை சிந்திட்டு வரானே. சிந்துவார் ஊசியில் குத்தி இழுத்துருவான் ரத்தத்தை. கண்டிப்பா. மிக நன்றி. நேரத்துக்கு கருத்து